தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். அது இன்னும் பிரேக் த்ரூ வரல, எதுவும் விடுதலை வரல அப்படின்றப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நான் இன்னைக்கு விசேஷமா நான் பேசலாம்னு இருக்கிறேன். ஸோ புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே ஜெபத்தை பற்றி சரியான பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். ஓகே, முதல் காரியம் நாம் ஜெபிக்கும் போது மனதில் கொள்ள வேண்டியது, நாம் புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஜெபத்தை ஆரம்பிப்பதே ஒரு வெற்றியின் இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தோல்வியின் இடத்துல இருந்து ஆரம்பிக்கல, வெற்றியின் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். உங்க மனது வந்து சரி போய் தொலைது, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. உங்க இருதயம் வந்து கேள்விகளால் நிறைந்து இருக்குது. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு, ஏன் இது மாற மாட்டேங்குது, இப்படி சில பல கேள்விகள் உங்களுக்கு இருதயத்துல இருக்கிறது. அப்படி இப்படிப்பட்ட நான் சொல்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் உங்க சூழ்நிலை ஃபிட் ஆகுதுன்னா, ஆமாங்க எனக்கு அப்படிதான் இருக்கு, மைண்ட் அளவில் நான் வந்து ஓகே என்ன பண்றது, நம்ம விசுவாசமோ ஜெபிப்போம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஆனா என் இருதயம் அநேக கேள்விகளாக தொலைத்தெடுக்கிறது. எனக்கு வந்து சந்தோஷம், ஒரு நிம்மதி இல்லை இருதயத்துல. இப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கிறீங்கன்னா, முதல் காரியம், உங்களை நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பேசிக் தேவைகள் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் அத்தியாவசியமானது, இதெல்லாம் அவசியமானது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரியாதும் கிடையாது. ஆனா இப்போதைக்கு கொடுக்க வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்போம்னு அவர் யோசிச்சுட்டு இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, நம்மளுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். நம்ம ஒரு நாள் கூட லேக்ல இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட குறைவுல இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட பத்தாம இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட பதில் இல்லாம இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையிலே வந்து மரித்தார். சிலுவையிலே இப்படி இருக்கவே கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அன்றவர் இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உடைய நல்ல ஆவி தாமே எங்களை செமையான வழியிலே நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றவர் உடைய வார்த்தையின் மேன்மை எங்களுக்கு கற்றுத்தாரும், ஜெபத்தின் மேன்மை கற்றுத்தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அன்றவர் இந்த நாளிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு பிரச்சனைகளோடு அன்று வருகிறவர்களாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவினுடைய சரியான வார்த்தை, உடைய சரியான வார்த்தை அவர்களை நோக்கி புறப்பட்டு செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவர்களை சந்தித்தருளும், அவர்களுக்கு உடைய வார்த்தையின் மேன்மையை நீர் விளக்கியருளும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து உடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற உடைய கிரியைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக இந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னைக்கு வந்து ஒரு விசேஷித்த ஒரு செஷன், ஒரு டிஃபரெண்ட் செஷன். இன்னைக்கு வந்து நம்ம ஜெபிப்பதை குறித்து, அதாவது குறிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்த மாதிரி நம்ம வந்து எப்படி ஜெபிக்க வேண்டும், குறிப்பாய் பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் போது சில நேரம் விடுதலை தேவைப்படுகிறது, சில நேரம் நமக்கு பதில்கள் தேவைப்படுகிறது. அதுல நம்ம ஒரு பதில் இல்லாமல் சில நேரம் சில சூழ்நிலைகள் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம், அது இன்னும் பிரேக் த்ரூ வரல, எதுவும் விடுதலை வரல அப்படின்றப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நான் இன்னைக்கு விசேஷமா நான் பேசலாம்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம சில காரியங்களை பார்த்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் உங்க பக்கத்துல ஒரு பேனா, ஒரு பேப்பரோ இல்லை உங்க போனோ ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து சில உங்களுடைய அந்த ஜெப குறிப்புகள் எதுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நான் எழுதும்படி சொல்ல போறேன், அது கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ அதனால இப்ப நம்ம ஜென்ரலா சில காரியங்கள் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட விடுதலைக்காக எப்படி ஜெபிப்பது அப்படின்ற அந்த காரியங்களை குறித்து, சரியா? ஸோ முதலாவது சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தினுடைய ஃபண்டமெண்டல்ஸ், ஜெபத்தினுடைய அஸ்திபாரம். ஜெபத்தினுடைய அஸ்திபாரம் இது மாறுறதில்லை. நம்ம வந்து எப்ப ஜெபம்னாலும் சரி, ஒரு காரியத்துக்காக எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரே அஸ்திபாரம், ஒரே அப்ரோச்ல இருந்தா வர்றோம். அது மாறுறதே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல் நிச்சயமா இருக்கு. அதை தாண்டி ஆனா சில பேசிக் திங்ஸ், சில ஃபவுண்டேஷனல் திங்ஸ் வந்து இருக்கிறது, அப்படியே தான் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஸோ அந்த அஸ்திபாரத்துல இருந்து நாம் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எப்பயுமே ஜெபத்துல இது பொருந்தும்.
இந்த ஜெபத்துக்கு இது பொருந்தாது அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க புதுசா ஜெபம் பண்ற காரியமா இருந்தாலும் சரி, இல்ல பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, அது நிச்சயமாய் பொருந்தும். ஆகவே இது பொருந்தாது பொருந்தாதுன்னு நினைக்க தேவையில்லை. இது ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே. ஸோ முதலாவது நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஸோ புதிய உடன்படிக்கையிலே, புதிய உடன்படிக்கையிலே ஜெபத்தை பற்றி சரியான பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். ஓகே. முதல் காரியம் நாம் ஜெபிக்கும் போது மனதிலே கொள்ள வேண்டியது, நான் சொன்ன மாதிரி சின்ன காரியமா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய காரியமா கூட இருக்கலாம். நீங்க வாழ்நாளிலே சந்திச்சிராத பெரிய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ரொம்ப சாதாரணமான சூழ்நிலையா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம மனதில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். ஓகே, புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்பதுதான் முதலாவது காரியம். ஏன் அது முக்கியம்? புதிய உடன்படிக்கையில் இருக்கோன்றது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஜெபத்தை ஆரம்பிப்பதே ஒரு வெற்றியின் இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தோல்வியின் இடத்துல இருந்து ஆரம்பிக்கல, வெற்றியின் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அது நடக்கல. ஓகே, இன்னும் அந்த அந்த அற்புதமோ விடுதலையோ உங்க கண்ணுக்கு இன்னும் தெரியல, அது இன்னும் நடக்கல, இன்னும் நீங்க அதை இன்னும் அனுபவிக்கல, நேச்சுரலா இயற்கையா சொல்ல போனா. ஆனாலும் நாம் ஜெயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, we are starting from a point of victory. ஒரு பிளேஸ் ஆஃப் விக்டரியில தான் ஆரம்பிக்கிறோம். புதிய உடன்படிக்கையோட ஜெபம் இது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் அது எதுவுமே நடக்கல, உங்களுக்கு இன்னும் அது நீங்க பார்க்கவே இல்லை, அதுக்கான அறிகுறியே இல்லை, இல்ல காற்றும் இல்லை மழையும் இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தாலும், எந்த எவிடன்ஸுமே இல்லைனாலும், நீங்க எங்க தான் ஆரம்பிக்கிறீங்க? ஜெபத்தை ஜெயத்துல தான் ஆரம்பிக்கிறீங்க. யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்டரி. ஏன்? வை டு ஐ சே தட்? ஏன் அதை சொல்றேன்னா, நாம் ஜெபத்தை ஆரம்பிப்பதோ இல்ல ஜெபத்துக்கு வருவதோ ஒரே ஒரு கிரியை நிமித்தமாக தான் வருகிறோம். அதுதான் நம்மளை ஜெபம் பண்ண வைக்குது. புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாடுல ஜெபம் பண்ண வைக்கிற ஒரே ஒரு காரியம் தான். அது நீங்க சொல்லலாம், இல்லங்க பிரச்சனைனால ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட், பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, இந்த நீங்க விரும்புற காரியம் நடக்காதது இருக்கு, இதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம் ஜெபித்தால் நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருகிறது? ஜெபித்தால் நிச்சயமா பதில் உண்டு அப்படின்ற அந்த ஒரு உறுதியோ நம்பிக்கையோ எங்க இருந்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வருது. அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபினிஷ்டு ஒர்க். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தது. அதனாலதான் நமக்கு ஜெபம்னு ஒரு கான்செப்டே இருக்குது. ஓகே, மற்ற மதங்கள்ல அப்படி கிடையாது. அவர்களே ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேவை, அதனால ஜெபிக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க இந்துக்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க எதுக்கு வேண்டுறாங்க கடவுள்கிட்ட போய்? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், இதுக்கு அதனால போய் வேண்டுறாங்க. இஸ்லாமிய எடுத்தீங்கன்னா, அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நீட்ஸுக்கெல்லாம் வேண்டுவாங்கன்னு கூட தெரியல. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு தொழுகை இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, அதை செய்யணும். அது அவங்க கடவுள் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைன்னு நினைக்கிறாங்க. ஆகவே அவர்கள் போய் செய்கிறார்கள். சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு இது செய்யறாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல அப்படி கிடையாது. நமக்கு இருக்கின்றனால ஜெபம் இல்ல. ஓகே, நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், அதான் ஆழமான காரணம், இல்லைன்னா ஒரு அஸ்திபாரமான காரியம் இருக்கிறது என்றால், the reason we pray is because of the finished work of Jesus. Otherwise we cannot pray in the New Testament. ஓகே, அப்படி ஜெபமே கிடையாது. இல்லைன்னா பிரேயர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பிரேயர் இருக்கிறது காரணமே எது? இயேசு கிறிஸ்து மரித்ததுனால. Because Jesus died and because he ratified the new covenant with his blood. அவருடைய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தினதுனாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினாலே, இன்னும் சொல்லணும் ஒரே வார்த்தை சொன்னா, அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு ஒரு ஜெபம்ன்ற மேட்டரே இருக்கே தவிர, அவர் ரத்தம் இல்லைன்னா ஜெபம்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் ரத்தம் தான் நம்மை தேவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறது, வேற எதுவுமே சேர்க்கிறது இல்லை. தேவன்டே போகாம நீங்க எங்க ஜெபம் பண்ணுவீங்க? என்ன ஜெபம் பண்ண முடியும்? ஓகே, சோ அவருடைய ரத்தம் தான் புதிய உடன்படிக்கைக்கான அடையாளமாகி, அவருடைய ரத்தம் தான் நம்மை ஜெபம் பண்ற இடத்துக்கே கொண்டு போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சோ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? புதிய உடன்படிக்கை ஜெபமே ஜெயத்துல தான் ஆரம்பிக்குது, விக்டரியில தான் ஸ்டார்ட் ஆகுது. So you have not seen the victory. It's not there before your eyes. Yes, நீங்க அதை பார்க்கல. There's not even the symptom of that before your eyes. Yes, true, but it starts with prayer, with victory ன்னு சொன்னேன். ஆனாலும் ஜெயத்துல ஆரம்பின்னு சொன்னேன். எப்படி சொல்றேன்னா, எப்படி உங்கள் பாவ மன்னிப்புக்கானதை இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி சிலுவையில் செஞ்சு முடிச்சாரோ, இன்னைக்கு யாரும் நம்புறது இல்லை. இன்னைக்கு போய் ஆண்டவர் புதுசா பாவ மன்னிப்பாக திரும்ப ரத்தம் செஞ்சார நம்புறோமா?
திரும்ப சிலுவைக்கு போறான்னு போறோமா? இல்ல. ஏன்னா ஒரு ஒன் டைம் ஆக்ட், அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த ஒன் டைம் ஆக்ட்ல உலகத்தினுடைய எல்லா பாவம் யாரெல்லாம் அவன்கிட்ட வரானோ அவனுடைய பாவம், இன்னைக்கு இதுல இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்தாலும் அவன் பாவம் எல்லார் பாவத்தையும் முடிச்சிட்டாரு. அதுக்காக திரும்ப வர போறது இல்ல, திரும்ப போய் சிலுவையில் போக போறது இல்லை. ஐயோ இது இத்தனை வருஷத்துக்கு பண்ணியிருந்தேன், அடுத்து இப்ப பண்ண முடியாது, திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது இல்லை. சோ எல்லா பாவத்தையும் அவர் ஒன்னா சிலுவையில் அடிச்சு முடிச்சிட்டாரு. ஒரே தரம் மரிப்பதும் அப்படின்ற மாதிரி ஒரே தரம் முடிச்சிட்டாரு அவர். he finished it completely. ஓகே. சோ எப்படி பாவத்துக்கானதை முடித்தாரோ அப்படியே தான் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான சகலத்தையும் அவர் ஏற்கனவே சிலுவையில செய்து முடித்து விட்டார். எதுக்குமே இனிதான் அவர் செய்ய போறாருன்னு எதுவுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்லலாம், நான் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட சொல்ல, நீங்க சொல்லலாம் இல்லங்க என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு இன்னும் ஒண்ணுமே நடக்கல, இந்த இதுல எனக்கு விக்டரியே இல்ல, நான் பார்க்கல இன்னும். தட் இஸ் ட்ரூ as far as your experience is concerned. ட்ரூ I'm not denying that. ஆனால் ஜெபத்துல எப்படி வரணும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஜெபம் எப்படி பண்ணணும்னு. ஸோ ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஜெபத்துக்கு வரும்போது நம்ம வந்து இப்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம மனதில் இருக்கலாம் ஆண்டோட சொல்றது தப்பு கிடையாது, நம்ம தாராளமா சொல்லலாம். அவரோட தகப்பனா இருக்கிறார், நம்ம நேசிக்கிறார், எல்லாம் சொல்லலாம், எல்லாம் ஓகே தான். ஆனா ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணும் சொல்யூஷன் வர்ற ஜெபம் உங்களுக்கு வேணுமா, பதில் வர்ற ஜெபம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா ஜெபத்தின் ஆரம்பமே சிலுவையில் தான் இருக்கிறது, ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஏன்னா அங்கதான் ஜெயம் இருக்கு, வேற எங்கேயுமே ஜெயம் கிடையாது, வேற எதுனாலும் ஜெயம் கிடையாது. சரி, நீங்க நல்லவங்களா இருக்கலாம், நிறைய காரியங்கள் நல்லா செய்யலாம், நீங்க ஞானமானங்களா இருக்கலாம், ஞானமா செஞ்சிருக்கலாம், யோசித்து பண்ணிருக்கலாம், எப்படினாலும் உங்க ஜெயம் எங்க இருந்து வருது? அவருடைய ரத்தத்து நல்லா வருது, அவருடைய சிலுவை நான் தான் வருது, வேறு எதுனாலே வரதில்லை. அப்படி ஸ்ட்ராங்கா வச்சுட்டாரு. ஏன் வச்சுட்டாருன்னா நீங்க நல்லா இருக்கிறதுல அப்ப உங்க திறமையை நம்பிங்கன்னா ஓகே. உங்களுக்கு நல்லா இல்லாத என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சில திறமை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு சில காரியங்கள் செய்ய முடியாம இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் லிமிடேஷன்ல இருக்கலாம், நீங்க ஒரு வரையறைக்கு உட்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம், அங்க இருந்துட்டு உங்களால வந்து இன்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அப்ப உங்க திறமையோ உங்க ஞானமோ உங்க பேலனோ அங்க உதவாதுன்ற இடங்கள் இருக்கு இல்லையா? அப்படி பல சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. நம்ம தப்பே இல்லை, யாரோ பண்ண தப்புக்குனால நமக்கு தேவையில்லாத தலைவலியெல்லாம் வருது. இந்த மாதிரிலாம் பல சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில when we are at a visible disadvantage, நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு பின்னடைவு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்முடைய திறமை நம்முடைய இது மேல நம்பிக்கை வச்சோம்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா அந்த சூழ்நிலையில நம்ம நம்ப முடியாது, ஜெயத்துக்கோ விடுதலைக்கோ நம்ப முடியாது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்றேன், ஜபம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ரத்தத்துல ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கேதான் ஜெயம் உண்டாயிருக்கிறது. சோ நம்ம முதவே ஜெயத்தை அறிந்தவர்களாய், ஜெயத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அனுபவிக்கல இன்னும், ஆனா ஜெயத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். அங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட். சரியா? சோ இப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, கரெக்டா இப்படி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். சோ அதுக்கு உதவி செய்வதற்கு தான் ஒரு காரியம் இருக்கு, அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை, அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்கிற அந்த அறிவை நமக்கு நாம் நினைப்பூட்ட வேண்டும். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவை நமக்கு என்ன செய்திருக்கிறது என்கிற அந்த அறிவை, அந்த உணர்வை நமக்கு நாம் நினைப்பூட்ட வேண்டும். அப்படி நினைப்பூட்டிட்டு தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து நம்மளா சுயபலத்திலேயோ இல்லை நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கிறது மட்டும் இல்லை. மெயினா பாத்தீங்கன்னா அது உதவி செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உதவி செய்யுது. அது குறிப்பாய் இந்த சிலுவையை பற்றின காரியங்கள் இதெல்லாம் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவினது அப்படின்றது எவ்வளவு உண்மையோ அதுக்கு ஈக்குவலான இன்னொரு உண்மை என்னன்னா, அது கழுவியது, the blood cleansed, past tense, கடந்த காலம். ஆனால் இன்றைக்கு ரத்தம் நமக்காக பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசுனதிலும் நன்மையானவர்களை பேசுகிறது. ஓகே, இன்றைக்கு பேசுகிறது. சோ ஏன் இந்த ரத்தத்தில் ஆரம்பிக்கணும், ஏன் அப்பதான் ஜெயம் அப்படின்னா, ரத்தம் நம்மோடு பேச ஆரம்பிக்குது. the blood starts speaking to us. சோ ஜெபத்துல நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா ஜெபம் பண்ணலாம், யாருமே இல்லாத இடத்துல தனியா பண்ணி ஜெபம் பண்ணலாம். ஆனா you are never alone, நீங்க தனியா இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், when you invoke the blood, ரத்தத்தை நீங்கள் அழைக்கும் போது, வரவழைக்கும் போது, ரத்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் தனியா இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பேசுகிறது, உங்களோடு சேர்ந்து பேசுகிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கு நம்ம அதை செய்ய போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு பேசேஜ் எடுக்க போறேன், எல்லாரும் எடுக்க போறீங்க. நீங்க உங்க இடத்துல உங்க பைபிள் எடுத்துக்கோங்க, போன்லயோ டேப்லயோ இல்லை பைபிளோ whatever you prefer எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஏன்னா இதுதான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். இதே பகுதி தான் எல்லா நேரம் வாசிக்கணும்னு சொல்லல, ஆவியானது ஏவல்படி நீங்க வாசிக்கலாம். ஆனா ரத்தத்தில் ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
குறிப்பாக நீங்கள் தோல்வி சந்தித்து கொண்டிருக்கீங்களா? குறிப்பாக நீங்க டிஃபீட்ல இருக்கீங்களா? ஏதோ ஒரு டிஃபீட், ஏதோ ஒரு பயம். அதான் சில பேருக்கு என்ன தோல்வி அடிக்கடி வந்து பழகி போய் ஜெயத்தை பத்தி இப்ப மறந்துட்டாங்க. ஜெயம்னா என்னன்னு மறந்துட்டாங்க. உங்களால ஞாபகப்படுத்தி கூட பார்க்க முடியல. உங்கள் மனது வந்து சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிச்சு, உங்க இருதயம் அக்செப்ட் பண்ணல. உங்க மனது வந்து சரி போய் தொலைது, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. உங்க இருதயம் வந்து கேள்விகளால் நிறைந்து இருக்கிறது. ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு? ஏன் இது மாற மாட்டேங்குது? இப்படி சில பல கேள்விகள் உங்களுக்கு உங்க இருதயத்துல இருக்கிறது. அப்படி இப்படிப்பட்ட நான் சொல்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் உங்க சூழ்நிலை ஃபிட் ஆகுதுன்னா, ஆமாங்க எனக்கு அப்படிதான் இருக்கு. மைண்ட் அளவுல நான் வந்து ஓகே, என்ன பண்றது, நம்ம விசுவாசிப்போம் ஜெபிப்போம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஆனா என் இருதயம் அநேக கேள்விகளால் என்னை தொலைத்தெடுக்கிறது. எனக்கு வந்து இந்த சந்தோஷம், ஒரு நிம்மதி இல்ல இருதயத்துல. இப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கிறீங்கன்னா, முதல் காரியம், உங்களை நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். முதல்ல என்ன பண்ண வேணாம்? டோன்ட் கண்டெம் யுவர் செல்ஃப் சேயிங், என்னால பாரு ஒழுங்கா ஜெபம் கூட பண்ண முடியல, எப்படி இருக்கு பாரு. தயவு செய்து கண்டம் பண்ண வேணாம். ஏன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு வந்து உங்களை கண்டம் பண்றதுல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா அவருக்கு உலகத்துல இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? மெஜாரிட்டி, கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி இருக்கிறாங்கன்னு சொல்ற நாடுகள்ல கூட எல்லா கிறிஸ்தவர்களும் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. தேவனோடு தொடர்பு இருக்கவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அமெரிக்கால 80% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க? 80% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அமெரிக்கால, அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா 80%, நான் அந்த 80%ல எத்தனை பேர் வந்து ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறவங்க, ஆண்டவரோட உறவில் இருக்கிறவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்பவர்கள் அப்படின்னு பார்த்தா அது கவுண்ட் தாறுமாறா இறங்கிடும். இந்த கிதியோன் கதை மாதிரி ஆயிடும். 32,000 பேர் தான் பயம் திகில் ஓடி போனோன்னே 22,000 பேர் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுல டெஸ்ட் வச்சாரு, அதுல 9,700 பேர் போயிட்டா, 300 பேர் தான் இருந்தான். 32,000 300 ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடும் அப்படிலாம் பார்த்தோம்னா. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு வந்து உண்மையா ஒரு சத்தத்தை கேட்டு அவரோடு நடக்கிறவங்கன்றது ரொம்ப கம்மி ஆஸ் ஆஃப் டுடே. இப்படியே இருக்கும்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு தட் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, சர்ச்சுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் காட்ஸ் வாய்ஸ் கேட்கறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க பாஸ்டர்ஸ் வாய்ஸ் கேட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஸோ காட்ஸ் வாய்ஸ், பாஸ்டர் பேசும்போது கர்த்தர் பேசுவார், அதை கேட்கணும். அந்த அளவுக்கு இல்ல, அப்படி இல்லை. அப்படின்றப்ப நீங்க கர்த்தரை சத்தத்தை கேட்கறீங்க, விரும்புறீங்க அப்படின்றப்ப உங்களை கண்டம் பண்றது எந்த விதத்துலனாலும் சரி, நீங்க செய்த தவறா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாத ஏதாவது காரியமா இருக்கலாம், இல்ல உங்கள்கிட்ட இருக்க ஒரு குறைபாடா இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்க ஒரு லேக், ஏதோ இயலாமை ஏதோ ஒன்று இருக்கலாம். இது எதை வச்சு கண்டம் பண்றவர் நம்முடைய தேவன் அல்ல. அவர் அப்படி செய்கிறதே இல்லை. ஓகே, அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு வாரி விசுவாசம் உங்களால இது பண்ண முடியல, தொடர்ந்து நிக்க முடியல அப்படின்றத குறிச்சு கூட நீங்க உங்களை கண்டம் பண்ணிக்க வேணாம். ஏன்னா குற்றப்படுத்துகிறவன் பிசாசு, குற்றப்படுத்துகிறவர் ஆண்டவர் அல்ல. ஓகே, சோ அப்படி இருக்கிறீங்கன்னா, எனக்கு வந்து தோல்வி ஆயிடுச்சுங்க, நான் வந்து விழுந்து போயிட்டேன், உடஞ்சு போயிட்டேன், ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படிதான் சொல்றீங்கன்னா, இங்கதான் ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதி, இல்ல சில பகுதிகளில் இப்படி இருக்கும். பிரேக் த்ரூ இல்லாம, என்ன பண்ணணும்னு தெரியாம, ஒரு மாதிரி மாட்டின மாதிரி, வெளியே வர முடியாம, இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இருப்போம். ஓகே, அதனால எல்லாருமே இப்படி ஆரம்பிக்கிறதே நல்லது. என்ன ஒரு பிரதர் இன்டர்வியூ பண்ணிருந்தாரு. அவர் வந்து அப்ப ரத்தத்தை பத்தி நான் பேசும்போது என்ன கேட்டாரு, ரத்தத்தை பத்தின பாடல்களை பத்திலாம் சொல்லிட்டு இருந்தேன், பிளட் சாங்ஸ். இப்ப என்ன கேட்டாரு, என்ன நீங்க சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் இதுதான் பாடணுமா அப்படின்னாரு. எப்ப பார்த்தாலும் ரத்தத்தை வச்சுதான் ஜபத்தை ஆரம்பிக்குமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எல்லா நேரமும் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரல, ஆரம்பிச்சா நல்லது, தப்பு கிடையாது. ஆனா குறிப்பாக நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்றீங்களா, இக்கட்டான சூழலை உணர்கிறீர்களா, ஒண்ணும் நடக்காத மாதிரி இருக்கா, தடையா இருக்க மாதிரியே இருக்கா, ரத்தத்தில் ஆரம்பியுங்கள். Go to the blood and start with the blood. Start your prayer with the blood. ஸோ அதான் நம்ம செய்ய போகிறோம். எபிரேயர் எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கும்போது நீங்களும் சேர்ந்து நீங்க இருக்கிற இடங்களை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம். ஓகே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ஒரு பெரிய பகுதியை வாசிக்க போறேன். நீங்களும் சேர்ந்து என்னோடு வாசியுங்கள். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பேசேஜஸ். நான் பார்த்தால பைபிள்ல இந்த குறிப்பா ஜபத்தை குறித்து, ஜபத்தை நம்ம எப்படி அணுக வேண்டும், ஜபம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அருமையான பகுதி. இதை வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அது முழு அதிகாரத்தையும் வாசிக்க போறோம். நீங்க பைபிள் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. எல்லாருமே பைபிள் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி போன்லயோ டேப்லயோ இல்ல எதுலயோ, இல்லைன்னா பைபிள் இருந்தா பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளுக்குரிய பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில், ஒரு
கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தடிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் இருக்கும்போதும் பரிசுத்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறுபடி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரையின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமே. ஆனால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி மரணம் உண்டாகும் முன்பே பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பெறனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடாய்களின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாமே ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். ரத்த சுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்தலத்துக்கு அடையாளமாகிய கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசிரியர் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல இவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்க வேண்டியதில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றையும் ஒரே தரம் அறிப்பது பின்பு நியாயம் தீர்ப்படுவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரு பெரிய பகுதி நம்ம படிச்சோம். நினைக்கலாம், என்னங்க விடுதலை ஜபம் எப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எது படிச்சுட்டு இருக்கீங்கன்னு. இங்கதான் தப்பு பண்றோம். நம்ம ஜபம் விடுதலை வர்றதுக்கு நம்ம ஜபத்தினால சத்தமா கத்துறதுனால வரப்போறது இல்லை. எல்லாம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால வரப்போறது இல்லை. சரியா? ஏன் இதை படிச்சேன், ஏன் இந்த பசதி படிச்சேன்? இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு பதில் ஏன் வரல? முக்கியமானது தானே, உங்களுக்கு தேவையானது தானே. யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு அப்பாவா இருக்கீங்க, ஒரு அம்மாவா இருக்கீங்க, தாயா இருக்கீங்க. ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் உங்க குழந்தைக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வச்சுப்போமே, அவனுக்கு ஒரு ஸ்கூல் பேக் தேவைப்படுது, இல்லை ஏதோ ஒரு நோட் புக்கு தேவைப்படுது, ஏதோ வச்சுப்போமே. அவன் உங்களோட கெஞ்சோட வெயிட் பண்ணுவீங்களா? உடனே கொடுக்க மாட்டீங்க. கேட்டா அவன் தேவையா? ஆமா, ரொம்ப தேவைன்னு என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்க. பர்டிகுலரா உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காசு இல்லாத ஆள் இல்லைங்களே, காசு இருக்கிற ஆள் தான். அப்படின்னு எவ்வளவு சீக்கிரம் கொடுப்பீங்க? தேவன்கிட்ட காசு இல்லையா? தேவன்கிட்ட அதுக்கான நீங்க கேட்கறதுக்கான இது இல்லையா? சரீர சுகம்னா அது அந்த ஒரு அவயவத்துல பிரச்சனை வச்சுக்கோம். புது அவயவம் அவர்கிட்ட இல்லையா கொடுக்கறதுக்கு? பணம்னா பண பிரச்சனை, பணம் இல்லையா அவர்கிட்ட?
இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து கொடுக்கறது அவருக்கு என்ன பிரச்சனையா? இதெல்லாம் அவர்கிட்ட இல்லையா? இவர் எப்பதான் போய் தேடிட்டு இருக்காரா எங்கேயோ போய்? எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார், ரொம்ப பேசுவார் நல்லா. ம். முன்னாடி எங்க அம்மா அப்பா மினிஸ்ட்ரிலாம் பண்ற டைம்ல வில்லேஜ் மினிஸ்டரா போயிட்டு வந்தேன். அவரு சாயங்காலம் வருவாரு, எங்க எங்க பாட்டியெல்லாம் பார்க்க வருவாரு. ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப நேரம் கதை 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 கதையா பேசுவார், எல்லாம் பண்ணுவாரு. அவர்கிட்ட சில நேரம் நம்ம ஜோம் பண்ணுவோம், ஜோக் ரொம்ப ஜோக் அடிப்பாரு. ஜோக்காவே பேசுவார், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஜோம் பண்ணுவோம்ப்பா அப்படிலாம் எங்க அம்மா ஏதாவது சொன்னா, அவர் எங்க அம்மாவோட வயசு கம்மி. ஜோம் பண்ணுவோம்ப்பா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாருன்னா உடனே என்னக்கா பண்றது, ஏசுநாதிரியே சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்வாரு. ஓகே. ம். சோ அவரை பொறுத்தவரை என்னன்னா, இயேசுநாதரால உதவி செய்ய முடியாது, அதான் அவருடைய கணக்கு. அவர் கிறிஸ்தவர் தான், ஆனா அவருக்கும் ஆண்டவருக்கும் பெரிய தொடர்பு எதுவும் கிடையாது. அதனால வந்து அவரே பாவம் சிலுவையில் தொங்குறார் அந்த மாதிரி சொல்லுவார், இப்படிதான் பேசுவார். ஏன் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் மைண்ட்ல வந்து என்னன்னா, ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, அவரால் உதவி செய்ய முடியாது. அந்த மாதிரி நீங்க யாரும் இல்ல, நம்ம இல்ல, கரெக்டா? நம்ம அப்படி நினைக்கல, அவரால் நமக்கு உதவி செய்ய முடியாது, இல்லைன்னா அவர் வந்து ஒரு மாதிரி நமக்கு சம்மந்தம் இல்லாம இருக்காரு அப்படின்னு நம்ம கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம மனதை நம்ம தேர்த்திக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு ஏமாத்துறவர் இல்ல, எனக்கு நிச்சயம் கொடுப்பாரு, நான் கேட்டதை கொடுப்பாரு, அவர் பொய் சொல்றவர் இல்ல, அவர் செய்ய முடியாதவரும் கிடையாது, இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா பதில் இல்ல, பதில் வரல, டிலே ஆகுது. இந்த மாதிரிலாம் ஆகும்போது வந்து ஒரு ஆப்வியஸ் மிஸ்மேட்ச் வருது இல்லையா? மைண்ட்ல வந்து யூ டோன்ட் வாண்ட் டு பிளேம் காட், யூ டோன்ட் புட் தி பிளேம் ஆன் காட், பிகாஸ் யூ நோ அப்படி சொல்றது தப்புன்னு நல்லா தெரியும், இல்ல அவர் நல்லவர் தான் தெரியும். அதே நேரத்தில் இருதயத்தில் எழும்புகிற கேள்விகள், then why is indifferent? ஏன் அவர் கோல்டா இருக்காரு, ஏன் கண்டுக்காத மாதிரி இருக்காரு? பேதர் கேட்டாங்க, ஐயரே நாங்கள் மறிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு இருதயத்திலிருந்து ஒரு நியாயமான கேள்வி எழுப்புகிறது. ஓகே, இருதயத்திலிருந்து ரொம்ப நியாயமான கேள்வி எழும்புது. ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? செய்யலாம் அவரு. கேட்கிற ஆண்டவருக்கு ஒரு கண்ணு இல்லையா, அவருக்கு இறக்கம் இல்லையா, இப்படியா இருக்குது, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? சோ ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க நிறைய பேர். என்ன வராங்கன்னா, ஓகே அப்ப ஆண்டவர் என்னமோ செய்யறாரு, என்னன்னு நமக்கு தெரியல, நிச்சயம் செய்வார். அவரை பிளேம் பண்றது தப்பு, பிளேம் பண்ண முடியாது. அதே நேரத்துல நமக்கு புரிய மாட்டேங்குது, அதனால நிச்சயம் செய்வார் ஆண்டவர். இதுதான் நிறைய பேர் விசுவாசத்துல இருக்கிறதா சொல்லிப்பாங்க. எனக்கு விசுவாசம் இருக்குங்க, ஆண்டவர் நிச்சயம் எப்படியா செய்வார், என்னைக்கா செஞ்சிருவார், என்னைக்கா செய்வாரு, எப்படியா செய்வாரு, நிச்சயம் செஞ்சிருவார், கைவிட மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன். இது நிறைய பேர் விசுவாசம்னு நினைச்சுக்கிறாங்க. இதுதான் விசுவாசம். இந்த பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றது, இந்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க, தடையா இருக்கும், அது நடக்காது. ஏன் நடக்குன்னு தெரியல. ஆண்டவரை பத்தியும் குறை சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவர் பெரியவர் நல்லவர் எல்லாமே நம்புறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு இது நடக்கலன்னு நான் என்ன சொல்றேன்னா, இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கிறார். இப்ப என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பேசிக் தேவைகள் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் அத்தியாவசியமானது, இதெல்லாம் அவசியமானது அவருக்கு நல்லாவே தெரியும், தெரியாது கிடையாது. ஆனா இப்போதைக்கு கொடுக்க வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்போம்னு அவர் யோசிச்சுட்டு இல்ல. அவர் என்ன பண்ணாருன்னா, நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், நம்ம ஒரு நாள் கூட லேக்ல இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட குறைவுல இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட பத்தாம இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட பதில் இல்லாம இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையிலே வந்து மரித்தார். சிலுவையிலே இப்படி இருக்கவே கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. உங்களுக்கு டிலே இருக்கக்கூடாது, உங்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடாது, நீங்க பின்தங்கி விடக்கூடாது, நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம எந்த விதமான இழப்புகளை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மரித்தார். யோவான் 3:16 சொல்லுது, கடைசியில் முடியும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். அதாவது இங்கிலீஷ்ல வந்து அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் வந்துருது, ஃபார் காட் சோ லவ்ட் தி வேர்ல்ட். அப்படின்னா எப்படி, அதை அப்படி லிட்டரா நம்ம மொழிபெயர்த்தோம்னா அது எப்படி வருதுன்னா, தேவன் எப்படி தெரியுமா முழு உலகத்தை நேசிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எப்படி தெரியுமா நேசிச்சாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து நேசித்தார். அப்படின்னா அங்க தேவனுடைய அன்பு அதுக்கு வெளிப்பாடு குமாரனில் தான் இருக்கு. வெளிப்பட்ட கொடுக்கப்பட்ட குமாரன், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த கொடுக்கப்படுறதுலாம் அன்பு வெளிப்படுகிறது. அன்பை அவர் வெறுமனே வார்த்தையை வெளிப்படுத்தி நிறுத்தவில்லை, அதோட அன்பை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அங்க வந்து எதை பத்தி பேசுறாரு, சிலுவையை பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா அது பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுவார், மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் தம்மிடமாக இழுத்துக் கொள்வார்னு. உயர்த்தப்பட்டதுன்னா சிலுவையை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஓகே.
ஓகே. சோ மோசே சர்ப்பமானது மோசே வணங்கப்பட்டது போல அப்படி. அப்ப அவர் கொடுத்தான்றது எதை பத்தி பேசுறாரு? அவர் சிலுவையிலே கொடுக்கப்பட்டதை பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, வேற எதுவும் சொல்லணும்னா, நீங்கள் பல நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிற பல பதில்கள், பல ஆன்சர்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறத பத்தி சொல்ல ஆன்சர்னா. நான் பேசுறது நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ அதை பத்தி பேசுறேன். அதாவது ஆன்சரா பேசுறேன். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்றீங்களா, அது ஒரு ஆன்சர். ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, அது ஒரு ஆன்சர். கணவனுக்காக மனைவிக்காக ஜெபம் பண்றீங்களா, அவங்க அவங்க மாறணும், அவங்க நல்லவங்களா மாறணும் அப்படின்னு அது ஒரு ஆன்சர். பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்க ஜெபம் பண்றீங்களா, அது ஒரு ஆன்சர். ஸோ இது எல்லாமே ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரையே நாட் ஜஸ்ட் இன் வேர்ட்ஸ் பட் இன் டீட்ஸ், செயல்கள் மூலமா வெளிப்படுகிற பதில், வார்த்தையால் அல்ல செயல்களால், அவைகளையே அவர் செய்து முடித்து விட்டார். முடித்து இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் அவருடைய சிலுவைக்குள் தான் எல்லாமே இருக்கிறது. ஆகவேதான் ஜெபம் அங்கதான் ஆரம்பிக்கணும். உங்க பொருள் எங்க இருக்கோ அங்கதானே போய் தேடுவீங்க. உங்க பையனோட நீங்க உங்க சின்ன பையனை குழந்தையோ கூட்டிட்டு 4 வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சிட்டான். அப்ப எங்க போய் தேடுவீங்க? உட்காந்து கணக்கு போடுவீங்களா, எங்க இருக்குன்னு தேடுவீங்களா? யோசிச்சுட்டு எங்க இருக்கோ அங்கதானே போவீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது 2வது வீட்டு தான் தொலைஞ்சிருக்கும், 4வது வீட்டுக்கு போவீங்களா சம்மந்தம் இல்லாம? அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா, பதில் எங்க இருந்து வரணும் அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறோம், அண்ணாந்து பாக்குறோம். வானத்துல இருந்து வருமா, எங்க இருந்தா வருமா, ஆகாயத்துல இருந்து வருமா, அப்படியே பார்த்து 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 கண்கள் பூத்து போகிறது, சோர்வு உண்டாகிறது. ஏன்னா ஒண்ணுமே நடக்கல, நானும் எதிர்பார்த்து இருக்கேன். இதைதான் விசுவாசத்துல இருக்கேன்னு. விசுவாசத்துல இருக்கிறேன் என்று ஒருத்தன் சொல்றான்னா, அவன் கிறிஸ்துவின் சரீரத்திலும் ரத்தத்திலும் அவன் கண்களை வைக்க பழகிட்டானா, அவன் தான் விசுவாசத்துல இருக்கிறான். ஏன்னா அங்கதான் பதில் இருக்கு. உங்க பதில் வெளியே வரணும். ஓகே, பூமியில உங்க பதில் தேவை, பேங்க்ல உங்களுக்கு பதில் தேவை, உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதில் தேவை, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு பதில் தேவை, உங்க சரீர சுகத்தை பதில் தேவை. ஆனா அந்த பதிலாம் எங்க இருக்குது? குடும்பத்துல ஒன்று தேவை, பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவை, எல்லாத்தையும் பதில் தேவை. இந்த பதிலாம் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதுவும் சாதாரண கிறிஸ்து இல்ல, சிலுவையிலே அடிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அங்கதான் இருக்கு. ஸோ அதனாலதான் அங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜெயமும் அங்கேதான் இருக்கிறது, நம்முடைய பதில்களும் அங்கேதான் இருக்குது. அதனால ஜபத்தை அங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை ரத்தத்தில் இருந்தாலும் ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்கதான் நமக்கு பதில் இருக்கு. இது ஏதோ ரிச்சுவல் கிடையாது, இது விஸ்டம். இது ஒரு சடங்கு இல்லது ஞானம். ஏன்னா எங்க இருக்கோ அங்க போய் எடுத்தா நேரம் மிச்சம் இல்லையா, செலவு மிச்சம் இல்லையா, எஃபர்ட் மிச்சம் இல்லையா. சோ அதனால ஆரம்பிக்கிறது எங்கதான் ஆரம்பிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம், அந்த தியானத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும். அங்கேதான் ஆரம்பிக்கணும். அதுதான் இப்ப நான் உங்களுக்கு இதை பற்றி பேசுகிற ஒரு பேசேஜ் உங்களுக்கு படிச்சுக்காங்க. எபிரேயர் 9 அதிகாரம் எப்படி பிரதான ஆசாரியனையும் ஆண்டவரையும் கம்பேர் பண்ணி அந்த பேசேஜ் வருது. பிரதான ஆசாரியனுடைய காரியங்கள் எல்லாமே அது வருது. எப்படி பழைய உடன்படிக்கையில் இருந்துச்சு அதெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இதுதான், இங்கேதான் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ நான் சொல்றது இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் சரி, குறிப்பா அந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களா, எங்க ஆரம்பிக்கிறீங்க? எங்க ஆரம்பிப்பீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஆரம்பிங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் ஆரம்பிங்க. அங்கேதான், அங்க போய் தான் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். அங்கதான் இருக்கு, அங்கதான் பதில் இருக்கு, அங்கேதான் ஆரம்பிக்க வேண்டும். நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணலாம், ஓகே, ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணலாம். ஆனா கையில ஆயுதத்தோட ஜெபம் பண்ணணும், பொருளோட ஜெபம் பண்ணணும். இந்த மாடர்ன் ஸ்லாங்ல இருப்பாங்களே, பொருளோட ஜெபம் பண்ணணும், பொருளை வச்சு ஜெபம் பண்ணணும். அந்த பொருள் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வெப்பன். சரியா? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதை வைத்துதான் ஜெபிக்க வேண்டும், அதை வைத்து ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு. நான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு கூட சொல்லலை. இது திரும்ப திரும்ப நீங்க படிச்சுட்டு ஜெபம் பண்ணாலே பவர்ஃபுல்லா இருக்கும் ஜெபம். சரி, நம்ம வாசிட்டோம் இதை. ஸோ இதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். அந்த லாஸ்ட் வேர்ஸோட அந்த மீனிங் மட்டும் சொல்றேன். ஆசாரியன் பழைய ஏற்பாட்டுல நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துல ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரத்தத்தை இவங்க மக்கள் ஜனங்கள் ஆடு இதெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள போயிடும். போய் அவன் உள்ள போய் தேவனை சந்திக்க நேரிடும். சில நேரங்கள்ல அவன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாவ நிவர்த்தி முடிஞ்சிருச்சு, தேவனோட ஒரு தொடர்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றதுக்காக கடைசியில் வெளியே வருவான். வெளியே பாவ நிவர்த்தி உண்டாயிருச்சுன்றத அந்த செய்தியை அவன் சொல்லுவான் எல்லாருக்கும். அதே போலதான் இங்க போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவும் ஒரே தரம் உள்ள போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அட்டோன்மெண்ட்டை பாவ நிவர்த்தியை முடிச்சுட்டு, தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஜபத்துல நம்ம போகும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்துட்டு போறோம்.
அங்கதான் ஆரம்பிக்கிறோம், அந்த இடத்துலயும் நின்னுக்கிறோம். அதை தாண்டி எங்கேயும் போறது, ஏன்னா ஆசாரியன் அங்கதான் இருக்காரு. அங்கேயே நின்னுக்கிறோம். நின்னுட்டு நம்ம அதை வச்சு ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ரத்தத்தை வைத்து ஜெபிக்கிறோம், ரத்தத்தை ஹோல்ட் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்படின்னா என்னன்னா, நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்க, எப்படி ஆசாரியன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வருவானோ அதே போல நீங்கள் ரத்தத்தோட வந்து அங்கே காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், மகா பரிசுத்தலத்துக்குள்ளே சென்றிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் எப்படி ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானா அதை முடிச்சுட்டு பாவம் செஞ்சுட்டு வரானோ, அதே போல உங்களுடைய பதிலோடு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் விரும்புகிற அந்த பதிலோடு அவர் வெளியே வருவார். சரியா? சோ உங்க கடந்த காலத்துல நடந்தது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. இன்னொரு முக்கியமான சொல்லிடுறேன் பாருங்க, நம்முடைய இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ், செய்ய முடியாத இயலாத சூழ்நிலைகள், இதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்தும் சக்தி, ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா, யுவர் காட் கிவன் டிசையர்ஸ். இம்பாசிபிலிட்டிஸ்க்கு ஆப்போசிட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறது டிசையர். ஒரு விஷயம் செய்ய முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்க மைண்ட்ல தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது எப்படி நடக்கும்னு தெரியல. அதை உடைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள பண்றது தெரியுமா, உங்களுக்கு ஒரு வாஞ்சையை போடுவார், ஒரு டிசைரை கொண்டு வந்து போடுவார். Your desire is capable of overthrowing a mountain when it partners with the blood and the word. உங்களுடைய வாஞ்சை உங்களுக்கு எதிராக இருக்கிற மலைகளை பெயர்த்து சமுதிரத்தில் வல்லமையுள்ளதா இருக்கிறது எப்பனா, உங்கள் வாஞ்சியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய சரீரமும் சேரும்போது, அவருடைய வார்த்தையும் சேரும்போது. வேர்ட், blood and your desire is a deadly combination for the devil. இது வரும்போது மலைகள், எப்படிப்பட்ட மலை பிசாசு பண்ணது போட்டிருந்தாலும் சரி, அந்த மலையை பத்தி உங்கள்கிட்ட எவ்வளவு நாள் நெகட்டிவா சொல்லி இருந்தாலும் சரி, மலை போகவே போகாது, மலை இங்கேதான் இருக்கும், பண்ணவே முடியாது. டெவில் வந்து என்ன பண்றான்னா, பலவிதமான இம்பாசிபிலிட்டிஸை சொல்லி 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 உங்களை லாஜிக்கலா அவுட் பண்ண பாக்குறான். அதாவது யூ வாண்ட் யூ டு கிவ் அப், நீங்க வந்து இனிமேல் ரத்தத்தை வச்சு ஜெபம் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் வந்து நீங்க வந்து நீங்க விடுதலை பெறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு உங்க விடுதலைக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, சில பிரேக் த்ரூ, சில ஆசீர்வாதங்களை ஜெபிச்சிங்க, ஆனா இப்படி ஜெபம் பண்றதுல நிறுத்திட்டீங்க. கர்த்தர் அதெல்லாம் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அப்படி ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இம்பாசிபிலிட்டிஸ் மைண்ட்ல அதிகமாயிருச்சு. இது நடக்க வாய்ப்பு இல்லைன்ற அந்த இயலாமை அப்படின்றதுடைய சதவிகிதம் உயர்ந்துருச்சு தாறுமாறு அவங்க மனதுல. உயர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு அது நடக்கவே நடக்காதுன்னு கன்வின்ஸ்டே ஆயிட்டீங்க. அப்படி இருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அதை உடைக்கிறதுக்கு கர்த்தர் சில வாஞ்சைகளை உங்களுக்குள்ள வைப்பார். God will put some desires into you, உங்களுக்குள்ள வைப்பார். அந்த டிசையர்ஸ் தான் உங்கள் விசுவாசத்தை, உங்கள் வார்த்தையும் ரத்தத்துக்கும் போக வச்சு உங்கள் விசுவாசத்தை பில்ட் பண்றதா இருக்கு. ஸோ அதனால கர்த்தர் அப்படிப்பட்ட மரித்த டிசைர்ஸ் ரிசரக்ட் பண்ணுறார். God is going to resurrect many such dead desires. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நடக்காது. It became dead in your mind because the possibilities are simply not there. ஏன் உங்க மனதுல இருந்து அது இறந்து போயிடுச்சு, அந்த அந்த காரியம் ஜெபிச்சுட்டு இருந்ததோ, இல்ல விசுவாசிட்டு இருந்ததோ, இல்ல விரும்பினதோ, ஏன் அது உங்க மைண்ட்ல இருந்து போயிடுச்சுன்னா, அது நடக்க வாய்ப்பு இல்லைன்ற அந்த சாத்தியக்கூறுகளே இல்லைன்றத உங்க மைண்ட்ல பிசாசு நிரப்பி வச்சிருக்கு. அது இதெல்லாம் எப்படி உடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஏன்னா அவன் அவங்ககிட்ட நிறைய பேசுறான், உன் மைண்ட்ல வந்து பேசுறான், அவிசுவாசத்தை பேசுறான், பயத்தை பேசுறான், அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி அதை அப்படியே காட்டி அவ்வளவுதான், நீ வந்து நீ முன்னேறவே முடியாது, நீ எழும்பவே முடியாதுன்ற மாதிரி சொல்றான். அவன் பேசுறது கவுண்டர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. சரியா? சோ இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அதை வைத்து நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இப்பதான் நான் முதல் சொன்னது, ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்ல நோட், ஒரு போன்லயோ நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 காரியங்கள், அதுக்கு மேல இருந்தாலும் ஓகே. ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி படி எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இவைகளின் மேல் இதுல குறிப்பா வந்து இந்த பிரேக் த்ரூ இல்லாத ஏரியாஸ் கண்டிப்பா எழுதுங்க. இது எனக்கெல்லாம் நீங்க காட்ட வேணாம், நீங்க உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தான். பிளட் இன்னையில இருந்து என்ன பண்ணுது நீங்க பார்க்கணும், அதுக்கு தான் எழுதி வைக்க சொல்றேன். அது எல்லாத்துக்கும் பதில் வரப்போகுது, அது நீங்க பார்க்கணும். யூ ஷுட் see the power of the blood. That's why I'm telling you. ஏன்னா எழுதி வைக்கலாம் நீங்க மறந்துடுவோம். நான் கர்த்தர் அப்ரோச் செஞ்சா அது ஞாபகத்தில் இருக்காது, மறந்துடும். செய்யாததுக்கெல்லாம் எழுதி வைக்க தேவையில்லை, ஞாபகத்தில் இருக்கேன்னா வேலை பார்க்குறானே ஞாபகப்படுத்துறதுக்குனே. கர்த்தர் ஏன் உனக்கு செய்யலை, இது உனக்கு நடக்கலான்னு
See, God wants to lead the church to an era where there are no unanswered prayers. கர்த்தர் சபையை எந்த இடத்துக்கு எடுத்து போக விரும்புறாருன்னா, ஜீரோ பதில் இல்லாத ஜெபங்கள். பதில் இல்லாத ஜெபம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. அந்த இடத்துக்கு கர்த்தர் சபையை எடுத்து செல்ல விரும்புகிறார். எழுதிட்டீங்களா? ஒரு 5-6 காரியங்கள் உங்களுக்கு மினிமம் சொல்றேன். இல்ல கூட எழுதுனாலும் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆண்டவர் வந்து ஏன் நீ இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொண்டு வந்து கேட்கவே மாட்டார். லிஸ்ட் சின்னதா இருக்கேப்பா ஏன்னு வேணா கேட்பாரே தவிர லிஸ்ட் ஏன் பெருசா இருக்குன்னு கேட்க மாட்டார். நீங்க எழுதிட்டீங்க நம்புறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகள் ஆர்க் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது எழுதிட்டீங்க நம்புறேன். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களே நீங்க அந்த பேப்பர் மேல உங்க கையை அப்படி வச்சுக்கோங்க. வலது கையோ இடது கையோ வச்சுக்கோங்க. Thank you, Lord. 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 கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் இப்பொழுது வருகிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. We come through and by the precious blood of the Lamb. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தோடு நாங்கள் வருகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பாருங்க, ஜெபத்துல வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்க பாயிண்டா சொல்லக்கூடாது. இது வந்து ஏதோ மந்திரம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் இயேசுவின் ரத்தம் அவர் மயங்கி நமக்கு தெரியாம கொடுத்துறாருன்னு அப்படி கிடையாது. நம்ம இயேசுவின் ரத்தம் ஏன் சொல்றோம், ஏன் அதை பயன்படுத்துறோம், பிளட் மெடிடேஷனும் அதெல்லாம் ஏன் பண்றோம்னா, நாம் யார் என்கிறதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன் நான். ஐ பீன் ரிடீம்ட் பை திஸ் பிளட். ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எல்லா பிரிவிலேஜஸ் உண்டாயிருக்கிறது. நான் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னது இந்த ரத்தத்தினாலே. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிளட் உங்க மைண்ட ஃபோக்கஸ் ஆன் த பிளட் கொஞ்ச நேரம் ஜெபம் ஆரம்பிக்கும் போது. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் த பிளட். ரத்தத்தை பற்றி தியானிகள். அதனால சொன்ன மாதிரி பாடல்கள் நீங்க போடலாம், ரிப்பீட்ல போடலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த பிளட்டுக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு சில நாள் அதிலே போயிடும். நீங்க ஜெப குறிப்பே ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது இதுக்காக இதுக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்லாம் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் ஜஸ்ட் மெடிடேட்டிங் ஆன் த டெப்த் ஆஃப் த பிளட் இட் செல்ஃப். ரத்தத்தின் ஆழத்தை அப்படியே தியானிச்சுட்டே இருப்பீங்க. ஜஸ்ட் மெடிடேட் த டெப்த்ஸ் ஆஃப் த பிளட். அதை அப்படியே தியானிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அது போதித்து நடத்துவார். அப்புறம் தான் கம்ஸ் த சப்ளிகேஷன், ஜெப குறிப்பு பாட்டு. ஃபர்ஸ்ட் ரத்தத்துல ஊறிடணும். ஊறி உங்களுடைய சுயம் அழிஞ்சிடணும். சுயம்னா என்னன்னா, நான் குறைவானவன். உங்க ஹிஸ்டரி, உங்க பேக்ரவுண்டு. நான் ரொம்ப குறைவானவன், நான் சாதாரண ஆளு, எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும், யார் எல்லாம் கொடுப்பா, அந்த இது வந்து ரத்தத்துல ஊறி அப்படியே கரைஞ்சிடணும். கரைஞ்சு புது சிருஷ்டி வந்துடணும். நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். ஐ எம் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். தேவ நீதியா இருக்கிறேன். நான் கேட்டா அவர் நாமத்தினால் கேட்கல எனக்கு தருவார் அப்படின்ற அது உருவாகிடணும். அது உருவாகிற வரைக்கும் blood should do its work. Meditation of the blood அதுக்கு தான் பண்றோம். நிறைய பேர் அவசரம், இயேசுவின் ரத்தம் ஒரு 10 தடவை சொல்லிட்டு ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஜஸ்ட் soak in the blood. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணிக்குள்ள சோக் ஆயிட்டு இருக்கணும், பிளட்ல சோக் ஆயிட்டே இருங்க. பிளட் ஆஃப் ஜீசஸ்ல அது உங்களை ஊறி ஊறி நிரப்பிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நத்திங் வில் கம் லைக் ஓகே. அது அப்படியே ஊறி உங்களுக்குள்ள நல்லா இறங்கட்டும். இறங்கின பிறகு உங்கள் அடையாளத்தை அது மாற்றும். உங்களை பற்றி நீ வைத்திருக்கிற எண்ணங்களை மாற்றும். ஏன்னா அதுவும் பேசக்கூடியது இருக்கு. அது பேசுகிறது. அது பேசிட்டே இருக்கு. பிசாசு எவ்வளவு பேசுறானோ அதோட அதிகமா பேசும். இயேசுவின் ரத்தம், ஆபேல் ரத்தம் வந்து என்ன சொல்லுச்சு, என்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுச்சு. இயேசுவின் ரத்தம் வந்து நான் கொண்டுட்டேன்னு சொல்லுச்சு. அதுதான் பெட்டர் திங். என்னத்தை கொண்டுச்சு, மரணத்துக்கு அதிபதியாகி பிசாசை தன்னுடைய மரணத்தினால் அழிக்கும்படியாகவும். So through his blood he destroyed, blood not death, where he shed his blood, he destroyed the evil one. நீங்க சொல்லலாம் அப்படிலாம் இல்ல பிரதர், என் லைஃப்ல ஈவில் ஒன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். அப்படா பிளட் கம்மியா இருக்கு அர்த்தம். அனீமிக்கா இருக்கு. அனிமிக் தானே பிளட் கம்மியா இருந்தா, அனீமிக்கா இருக்கு அர்த்தம். கோ இன்டு தி பிளட். பிளட் உங்களுக்குள்ள ஓரளவு சோக்காய் இறங்க ஆரம்பிச்சுன்னா அவிசுவாச வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது. சொல்லவே மாட்டீங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் தான் சொல்லுவீங்க. சொல்லணும்னு இல்ல, சொல்லுவீங்கன்றேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி சொல்லணும் போல இருக்குன்னு. இல்ல சொல்லுவீங்க. நீங்களே மாறிடுவீங்க, ஆளே மாறிடுவீங்க. பிளட் சோக் பண்ண திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, சோ வில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் தி பிளட். அவர் பிரேயர் வித் தி பிளட். சரி, ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவினுடைய பரிசுத்த ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். We thank you for the blood.
We thank you for the blood. Hallelujah. Hallelujah. நன்மைகளை செய்கிற உடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. 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 தளர்ந்து போய் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற உடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஓ, உங்களுடைய சிலுவையின் மேல் உங்களுடைய ரத்தத்தின் மேல் எங்கள் முழு கவனத்தை இந்த நாளில் திருப்புகிறோம். Hallelujah. 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 Horabanta riba cantoro. Rabarahantoro. Thank you, Lord. Thank you, Lord. Lord, deliver us from all deception. அன்றைய வார்த்தையை ரத்தத்தை ஆழமாக நான் கவனிக்காதபடி, அதுக்குள்ள ஆழமாக செல்லாதபடி தடையாயிருக்கிறவைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Oh, the blood. Oh, the blood. Hallelujah. Thank you for the blood of Jesus. Hallelujah. Thank you for the blood of Jesus. Ribarahanta rimbro konto ribaraha. Ribarahando ribre konto ribaronde ribaro. Thank you for the blood. Thank you for the blood. Hallelujah. 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 Ribarahanto ribarakandarabo. Rimbro koderibarankrantera bronkandida ratatal jayam. Hallelujah. ரத்தத்தால் ஜெயமாகவே ஆண்டவரே உடைய ரத்தத்தின் மேலே எங்கள் முழு கவனத்தை நாங்கள் வைக்கிறோம். Hallelujah. Hallelujah. பாடுகளை நினைவு கூறுகிறோம். Hallelujah. பாடுகளை நினைவு கூறுகிறோம். ரிம்ப்ரா கண்டரோ ப்ரோண்டோரோ. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம். Hallelujah. ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Hallelujah. Thank you for the blood. Thank you for the blood. Hallelujah. ஒவ்வொரு நாளும் thank you, Lord. ஒவ்வொரு நாளும் hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Horabanta rimbra cantaro. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 இஸ்ரவேல் தேசத்திலே, எகிப்து தேசத்திலே அந்த ராத்திரியிலே hallelujah அவருடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் தெளித்தார்கள். Hallelujah. நிலைக்காலில் தெளித்தாங்க. ரேபரா கந்தரோ. Hallelujah. அந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டானது. மிகப்பெரிய விடுதலை உண்டானது. Hallelujah. Hallelujah. நீங்க எதை யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, எது உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டு இருந்தாலும் சரி, அதை நிறுத்திட்டு ரத்தத்துக்கு வாங்க. Hallelujah. Come to the blood. Come to the blood. Rebara hunter ribra cantero. Ribre hunter ringa darabo. Hallelujah. நீங்க எந்த அளவு பிளட்டை மெடிடேட் பண்ணணும்னா, நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க கூட உங்களுக்கு மறந்துடணும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுல உங்களுக்கு அவ்வளவு தூரம் போகணும். போனாதான் அந்த பிளட் சோக்கிங் நடக்கும். சோக்கிங் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் சோக் ஆகுறது. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Oh, Rabanta Rimbra Kadarahanda Ribaderaha. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Oh, பரிசுத்த ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. எங்கள் பிரதான ஆசாரியராய், எங்கள் பிரதான ஆசாரியர் எங்களுக்கு முன் சென்றவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. பரிசுத்த ரத்தத்தோடு, உம்முடைய ரத்தத்தோடு மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்து எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. இந்த பாடுகளை நினைவு கூறுகிறோம். ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 அந்த பேப்பரை, அந்த நோட் புக் போட்டவர் அதில் உங்க ப்ரேயருக்கு சொல்லி வச்சிருக்கீங்களா என்னென்ன காரியங்கள்னு? இப்போ என்ன பண்ணணும்? உங்க கை எடுத்தது மேலே வைங்க. கீப் யூர் ஹேண்ட்ஸ் அப். டேப்லயோ ஃபோன்ல நோட் பண்ணினாலும் சரி, wherever it is, right, keep your place, your hands on it. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. உங்களுடைய கைகள், hallelujah, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பதிந்த கைகளாயிருக்கிறது. Hallelujah. பாவம் கரைப்பட்ட கைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. உங்கள் கரங்களில் இருக்கிறது. Hallelujah. It's alive and active in your hands. உங்கள் கரத்திலே இருக்கிறது. Rivara Hantaro Bro Contero.
Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஆகவே உங்களுடைய அந்த கையை இப்பொழுது அந்த ஜெப குறிப்பின் மேல வைங்க. Hallelujah. இது சாதாரண கை இல்ல. உங்க கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க வைக்கும்போது உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கைக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. ரீவா காந்த ரப்ரோ கோண்டோரோ ரிபரா ஹந்த ரம்பர கடரபர் யோங்கொண்டூர பிராந்த ரீட ராங்கலோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அந்த நேரத்தில் எங்களுடைய பல்வேறு அந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி பார்க்கிறோம். இப்பொழுது ரீபா கந்தரோ ரத்தத்தை சீன்ல கொண்டு வருகிறோம். ரீபா டரஹண்டோ ரிபரோ கிரண்டர வர யாம்தரோ வரும். Hallelujah, 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 hallelujah. Riba tara hanto roba roka nara bro. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உம்முடைய கரம் hallelujah துரைத்தனங்களுக்கு மேற்பட்டது, அதிகாரங்களுக்கு மேற்பட்டது. ரிபர கந்தரோ பரயோங்கொண்டு ரிபர யோண்டரோ. hallelujah. ஆகவே ஆண்டவரே எந்த இடத்துல தடை இருந்தாலும் சரி, அது எந்த துறைத்தத்தினாலே அதிகாரத்தினால எதுனால தடைப்பட்டு இருந்தாலும் சரி, ரீவரா கந்தரோ இவரது கைகள் வைக்கப்படும் போது ரீபரா கந்தரோ மாறுதல்கள் விடுதலைகள் இயேசுவின் நாமத்திலே உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். சாட்சிகளில் எழுப்ப போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளை எழுப்ப போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அன்று குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு ஆச்சரியமான வேலைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ரீபரா கந்தரோ. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே குடும்பத்தை தடைப்பட்டிருக்கிறவர்கள், குழந்தை இல்லாமல் தடைப்பட்டிருக்கிறவங்க, மற்றபடி சரீரத்தில் பல காரியங்களால் தடைப்பட்டிருக்கிறவர்கள், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அவருடைய ரத்தம் அந்த ஏரியாஸை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. மாற்றங்களை கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ரேபரா கந்தரோ இப்ரா கந்தரவரியோ ஓரா பிராந்தரோ. ஹalleluya. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Rabara Hunter Ribatara Hunter. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. அவருடைய கரத்தின் வல்லமைக்காய் நன்றி. Thank you, Lord. நாங்கள் எங்க கைகளை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தாவே, எங்க கைகள் அல்ல, உம்முடைய ஆணி பாந்த கைகளே அங்கே வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ரிபரா கர்த்தரோ ப்ரோ. Hallelujah. 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 Ribro kondo ribrianda ribriandero. Oh, the Spirit of the Lord says recovery is happening. Hallelujah. Recovery. Hallelujah. And restoration is happening. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Recovery and restoration is happening. Recovery and restoration is happening. இழந்தவைகள். Hallelujah. தேடி கண்டுபிடிக்கப்படுகிறது. Hallelujah. இழப்புகள் ஈடு செய்யப்படுகிறது. ரபரா கந்தரோ திரும்ப உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட போகிறது. ரபரா கதரி ஹம்தரோ. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. மோசே அந்த நாளிலே சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக கரத்தை நீட்டும் போது அது இரண்டாக பிளந்தது. பின்பாக அவன் மறுபடியும் அந்த கரத்தை நீட்டும் போது எகிப்தியர் சேனை அதை கவிழ்த்து போட்டு மூடி விட்டது. ரீபரா கான்சோரோ. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அப்படியே நான் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தினால் என் கரங்களை இந்த சூழ்நிலைகளுக்கு எதிராக நான் நீட்டுகிறேன். இந்த பிள்ளைகளும் தங்கள் கரங்களை மோசே நீட்டினது போல இவர்கள் நீட்டுவார்களாக. ஹalleluya. ஜெயத்தை எடுத்துக்கொள்வார்களாக. ஜெயத்தை எடுத்துக்கொள்வார்களாக. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. ஜெயம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் ஹalleluya ஜெயம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அன்று இந்த நாளில் ஜாயின் பண்ண ஒருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord. கர்த்தாவுடைய கரம் ஹalleluya பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வதாக. Thank you, Lord. Thank you, Lord. அந்த நேரத்திலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த 5 மாநில தேர்தல்களை உங்க கரத்தில் கொடுக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அன்று மிரியாம் மோசே எப்படி பாடினாங்க, அன்றைய வலது கரம் பராக்கிரம் சிறந்திருக்கிறது, அது வலது கரம் சத்துருவை பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹalleluya. அதையே நான் பேசுகிறேன். ஹalleluya. ஏனென்றால் ஆண்டவரே எல்லா ராஜ்யங்களும் உம்முடையவைகள், எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களும் உம்முடையவைகள். அவைகளிலே ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் இல்லாமல், எங்களுடைய ஆசி பெறாமல் எவரும் வர முடியாது என்பதை இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம். ஹalleluya. Thank you, Lord. Thank you, Lord. இது யாரோடையதல்ல, உம்முடையது.
ராஜ்யம் உம்முடையது. ஹரி பாங்காடோரம் பிரான்சரை. ஹalleluya. அந்த 5 இடங்களிலும் ஹalleluya. சத்துருவை நொறுக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவை நொறுக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மோசே ஜெபித்தது போல ஒரு குளம் சொன்னது போல ஒரு குளமும் பின் வைக்கப்படுவதில்லை என்று அன்று முற்றிலும் ஜெயத்தை நான் பேசுகிறேன். முற்றிலும் ஜெயத்தை பேசுகிறேன். உடைய ரத்தத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே பேசுகிறேன். உடைய ரத்தத்தினாலே பேசுகிறேன். உடைய ரத்தத்தினாலே பேசுகிறேன். உடைய ரத்தத்தினாலே பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அன்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவங்க வைத்து ஜெபித்த காரியங்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை பெறுவார்களாக. நாட் ஆஃப்டர் சம் இயர்ஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நாட் ஆஃப்டர் சம் டேஸ். But I speak immediate results. உடனடி பதில்களை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உடனடி பதில்களை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உடனடி பதில்களை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். Thank you Lord. I speak immediate results. I speak immediate results. Thank you Lord. Thank you Lord. அப்படியே நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஸோ இது நம்ம இன்னைக்கு ஒரு மாடல் மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். ஓகே, இப்படிதான் ஜெபிக்கணும் அதுக்காக காட்டினேன். இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்றதுக்காக இது கிடையாது. சரியா? டெய்லி ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணது நிச்சயம் பதில் இருக்கும். நீங்க சில ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதையே வச்சுட்டு ஓட்ட முடியாது. நீங்களும் இதே மாதிரி ஜெபிக்கணும். அதுதான் விஷயம். உங்களுக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தேவையில்லை ஜெபிக்கிறதுக்கு. சரியா? தீர்க்க தரிசனங்களே அற்பமா எண்ணக்கூடாது. அது வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனா தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடக்கூடாது விடுதலைக்காக. அப்படின்னா ஏதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தீர்க்க தரிசிக்கு அதிகமாகவும் உங்களுக்கு கம்மியாகவும் செஞ்சிருக்காருன்னு நீங்க நம்புறீங்க. அதுதான் அர்த்தம். ஏன்னா அவரும் இயேசுவின் ரத்தத்தினாலதான் ஜெயம் எடுக்க போறாரு. நாமும் ஏன்னா ஜெயமே இது ஒண்ணுலாம் வரும், வேற எதுலயும் வர்றதில்லை. ஓகே, ஜெயமே இது ஒண்ணுலதான் வரும், வேற எதுலையுமே வர்றதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மட்டும்தான் ஜெயம் வருது, வேற எதுனாலே வர்றதில்லை. ஸோ உங்களுக்கு ஜெயம், அவருக்கு ஜெயம் கொடுக்கறதையும் உங்களுக்கு அதான் கொடுக்க போறாரு. ஆகவே இது ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரத்தத்தை சிலுவையை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒண்ணு இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பட்டு இந்த பேசேஜஸ் பாடல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் நேரம் கேட்டு உங்க ஜெபத்துக்குள்ள போங்க. உங்க மனதை இது நிரப்பட்டும். உங்க மண்டையை ரத்தம் கழுவட்டும். ஏன்னா அதுல நிறைய அவிசுவாசம் இருக்கு, பயம் இருக்கு, கவலை இருக்கு, நடக்காதுன்னு இருக்கு, ஏதோ எண்ணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அது கழுவட்டும், கிளீன் பண்ணட்டும். ரத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மிகப்பெரிய ஜெயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், மிகப்பெரிய வெற்றிகளை பார்ப்பீர்கள். God bless you. See you in the next meeting. Thank you.